ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். எல்லாருக்கும் டவுட்ஸ் வரலாம் தட் ஏன் நம்ம கமெண்ட்ஸ்க்கு எதுவும் ஒரு எப்போது கமெண்ட்டு கொடுத்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் பற்றி மேம் பேசிட்டே இருப்பாங்க, பட் இந்த தடவை என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நான் டியூ டு சம் ரீசன்ஸ் நான் ஒரு 1 வீக் வீடியோஸ் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 1 வீக் மண்டே டு சாட்டர்டே எபிசோட்ஸ் எல்லாமே நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வி வில் பிளான். ஐ டோன்ட் நோ எப்படி பண்ணுவேன் என்னென்னது எனக்கு தெரியாது. பட் ஒரு 1 வீக் எபிசோட்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே வித்தவுட் எனி லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மீரா திவ்யா வந்து சைல்ட்ஹுட்டில் இருந்து அவங்களுக்கு ஒருத்தர் மீராவுக்கு திவ்யாவை ஒரு தடவை பார்த்துருப்பாங்க அவங்க வீட்டு பூஜாவில். பட் மீரா ரொம்ப ப்ளேஃபுல் கேர்ள், ஸோ பப்ளி நாட்டி கேர்ள். ஸோ அதுக்கு தான் அவங்க எப்போவும் ஓடிட்டே இருப்பாங்க, பசங்க கூட விளையாடிட்டே இருப்பாங்களே தவிர எப்போவும் மீராவை டைரெக்டாக பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த ஊரில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பல வருஷத்துக்கு அப்புறம் எகெயின் மறுபடியும் அதே ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எப்படியோ அதே ஊருக்கு வரோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காலேஜில் ப்ரொஃபஸராக அப்ளை பண்ணுவாங்க. லக்கியாக மீராவுக்கு அவங்க ஃப்ரெண்டு இஷா ஒர்க் பண்ணுற காலேஜ்லேயே அவங்களுக்கும் ப்ரொஃபஸராக ஜாப் வரும். அதுக்கப்புறம் மீரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ஸோ பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க சொல்கிறது ரொம்ப பிடிக்குது, அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நைட்டு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்கும். ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வீட்டில் ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணு வருவாங்க ஆன் பைக். பட் அவங்க எப்படி வருவாங்கன்னா ஜெட் பிளேன் மாதிரி வருவாங்க, பொண்ணை பிக்கப் பண்ணிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதுவும் ஜெட் பிளேன் மாதிரி தான் போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் மீராவுக்கு அந்த பைக் சவுண்டு இல்லைன்னா அந்த ஹாரன் சவுண்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் மீராவுக்கு. பட் போக போக அது ரொம்ப பழக்கமாயிரும், அந்த பைக் சவுண்டு இந்த ஹாரன் சவுண்டு எல்லாமே. ஸோ ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இப்படியே டெய்லி காலேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க, கிளாஸஸ் போயிட்டே இருக்கும், வீட்டுக்கு வருவாங்க, நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு பழக்கமாச்சு. ஸோ ஒரு நாள் பைக் வரல அந்த லைனுக்கு. என்ன இன்றைக்கி மீரா என்ன இன்றைக்கி அந்த பைக் பர்சன் வரல, என்னாச்சு அப்படின்ட்டு அந்த பைக் பர்சனை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நினைப்பேன், நான் ஏன் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறேன், அவங்க யார், ஏன் நான் இவ்வளோ அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு சிச்சா நோ 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 வேணாம், அவங்க யாராக இருந்தாலும் என்ன எனக்கு அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் தூங்கிடுவாங்க. ஸோ இப்படியே அவங்க போயிட்டே இருக்கும். ஒரு நாள் காலேஜ் போவாங்க. போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹவர் மீராவுக்கு கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க ஸ்டாஃப் ரூம் பக்கமாக போயிட்டே இருக்கும்போது இஷாவுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் இஷாவுக்கு வேறு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டே இருப்பாங்க. அப்போது மீனா ஒரு டிரெக்ஷனில் வர்றாங்க அண்டு ஈஷா இன்னொரு டைரெக்ஷனில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ மீரா ஈஷாவுக்கு திரும்பிட்டு என்ன எந்த கிளாஸு அப்படி இப்படின்ட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே பின்னாடி ஸ்டெப்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸ்டாஃப் ரூம் பக்கமாக. பட் அவங்க கால் ஸ்கிட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் போயிட்டு கீழே ஷி இஸ் அபவுட் டு ஃபால்.
பட் சடன்னாக ஒரு கை அவங்க கையை ஹோல்ட் பண்ணிடும் கீழே விழாமல். ஸோ பயத்தில் மீராவோட கண் க்ளோஸ் ஆயிரும். பயத்தில் அம்மா போச்சுடா, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஏதோ ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு ஃபியரில் அவங்க கண்ணை மூடிட்டுவாங்க. பட் அவங்க கை இன்னொரு கையை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது கீழே விழாமல். இதுக்குள்ளே ஈஷா மீரா அப்படின்னு கத்துவாங்க. சரின்னு ஸ்லோவாக மீரா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ரொம்ப க்ளோஸாக ஒரு பொண்ணு அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது யார் கரெக்ட், அவங்க தான் திவ்யா. மீராவோட கண்ணை பார்த்துட்டு வாவ் யூ ஹாவ் எ வெரி பியூட்டிஃபுல் ஐஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. சொன்னதும் மீரா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. நத்திங், நீங்கள் எந்த கிளாஸ் அப்படின்னு கேட்பாங்க. திவ்யா கேட்டதும் மீரா எதுவும் ஆன்சர் பண்ணாமல் அவங்க ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய்ப்பாங்க. பிகாஸ் அவங்க புது மனுஷங்கக்கிட்ட ஜென்ரலாக பேசவே மாட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அன் இன்ட்ரோவர்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே ஈஷா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீராக்காக. அவங்க சொல்ல வேண்டியது நீங்கள் சொன்னீங்க, பட் யார் மேம் அவங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஈஷாவை. கேட்டதும் ஈஷா ஸ்டார்ட் பண்ணிட்டியா உன்னோட ஃப்ளர்ட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல போவாங்க. தட் ஷீ இஸ் நாட் எ ஸ்டூடெண்ட், அவங்க ஒரு ஃபேக்கல்ட்டின்னு சொல்ல போகிறதுக்குள்ளே திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. வந்துட்டு திவ்யா அப்படின்னு கூப்பிட்டதும் சாரி மேம், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அப்புறமா பேசிக்கலாம், பட் நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க திவ்யா அங்கேருந்து. ஈஷா அந்த வார்த்தை கேட்டதும் கொஞ்சம் ப்ளஷ் ஆயிடுவாங்க. இந்த பொண்ணு இருக்கே அப்படின்ட்டு அவங்க கிளாஸ்க்கு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ போகிற வேலையில் நிறைய டீச்சர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லோரும் மேம் இந்த சாரியில் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க மேம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவர் நம்ம மீராவது தான் திவ்யா கிளாஸ்க்கு போவாங்க. திவ்யாவுக்கு மீரா லெக்சரர்னு தெரியாது இன்னும். ஸோ அவங்க கிளாஸ்க்கு வந்ததும் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. திவ்யா பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்காங்க, நம்ம கிளாஸ்க்கு தான் புதுசாக வந்திருக்காங்களோ, என் பக்கத்தில் உட்காந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு உள்ள நினச்சிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அவங்க பக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஹலோ ஃப்ளர்ட் பண்ணாத, அவங்க நம்ம கிளாஸ்மேட் கிடையாது, ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர் அப்படின்னதும் வாட் ப்ரொஃபஸரா அப்படின்வாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர் தான், அண்ட் மோரோவர் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா அப்படின்ட்டு பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. மீரா இதை பார்த்ததும் அவங்கள திவ்யாவை ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. திவ்யாவை சொன்னதும் அவங்க நின்றுட்டு என்ன இது கிளாஸ் ரூமில் கிளாஸ் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னது கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. ஸோ திட்டுனதும் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹா மீரா மேடம் யார் கூட வச்சுட்டாங்க, திவ்யா கிட்டவா, திவ்யா பாரு இப்போ அந்த மேம்க்கு இப்போது அவங்கள ரிவர்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு நினைப்பாங்க எல்லோரும். பட் திவ்யா என்னென்னா அவங்க தப்பு இருந்துச்சுன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க தப்பு இல்லைன்னா மட்டும் அது யாராக இருந்தாலும், அது பிரின்சிபல் ஃபேக்கல்ட்டி எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்க தப்பு இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும் அவங்க ரிட்டன் பேக் பேசுவாங்க. பட் இங்கே நிஜமாலும் கிளாஸ் நடக்கும்போது பக்கத்தில் பேசுகிறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு தானே. ஸோ அதுக்கு தான் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இது திவ்யா தானா இவ்வளோ காமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் சொல்லுவாங்க மீரா. அதுக்கப்புறம் பெல் அடிச்சிரும், அவங்க கிளாஸில் இருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்குள்ளே பிரேக் டைம் ஆயிரும். ஸோ எல்லோரும் கேன்டீனுக்கு போவாங்க. போனதும் காஃபிக்காக ஃபேக்கல்ட்டி கூட கேன்டீனுக்கு போய் காஃபி எல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பக்கமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து அவங்க
திவ்யா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கேன்டீனுக்கு வருவாங்க. வந்துட்டு எல்லாமே யூனோ எல்லாம் நாய்ஸாக ரொம்ப நாட்டியாக கத்திட்டே இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க, சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் புதுசு மீராவுக்கு. ஸோ ஈஷாவை கேட்பாங்க, என்ன இது, என்ன நடக்குது கேன்டீனில் அப்படின்னதும், பசங்கப்பா அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் திவ்யா இருக்காங்கல்ல, இன்னும் சேட்டையாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாட்டி அப்படின்னதும், என்ன அவங்க ரொம்ப, ஆமாம் நானும் கிளாஸில் பார்த்தேன், கிளாஸ் சொல்லும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னதும், தப்பாக நினைக்காத மீரா, திவ்யா இஸ் அ வெரி குட் கேர்ள், ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க எல்லாரையும் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், என்னையும் மார்னிங் ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னுவாங்க. மீரா சொன்னதும், ஆமாம் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, பட் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஹர்ட் பண்ணுற அளவுக்கு ஃப்ளர்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு அவங்களையே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீரா, தூரமாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு. ஸோ பசங்க கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க திவ்யா. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளாஸஸ் கண்டினியூ ஆயிரும். ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவாங்க மீரா ஈஷாவை கூப்பிட்டுட்டு. ஸோ ஈஷாவை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எகெயின் ஆஸ் யூஷுவல் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஹாப்பியாக நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அவங்க டைரி எழுதும்போது அந்த பைக் பர்சன், அந்த பைக் மேலே வர்ற பொண்ணு சடனாக மீராவோட பிரெயினுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஃப்ளாஷ் ஆகிட்டு, இல்லை இன்றைக்கி எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணுக்காக. ஸோ நைட்டு 10 o'clock ஆயிரும். ஜென்ரலாக அவங்க 11க்கு வருவாங்க, எப்போவாவது ஜென்ரலாக 10க்கு வருவாங்க, எப்போவாவது லேட் ஆச்சுன்னா 11க்கு வருவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் 10 o'clock பைக் சத்தம் கேட்டுச்சு மீராவுக்கு. ஸோ மீரா ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் மேலே ஒரு சின்னதாக ஒரு நோட் எழுதிட்டு அவங்க ஒரு டார்க் கலர் நைட் வேர் போட்டுட்டு மூஞ்சிக்கு தெரியாமல் ஒரு மாஸ்க்கு எல்லாமே போட்டுட்டு ஒரு ஷால் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு, அம்மா நான் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரேம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லிவிட்டு வெளியே வருவாங்க மீரா. ஸோ அவங்க வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது பைக் மேலே உட்காந்து அவங்க ஒரு பொண்ணு, ஐ மீன் ஹெல்மெட்டு எல்லாமே இருக்கும், அவங்க மூஞ்சியும் தெரியாது, அவங்க ஹெல்மெட் மூலமாக அவங்க ஃபேஸ் கூட ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். மீராவோட ஃபேஸு கூட மாஸ்க்கு ஷாலு இதெல்லாமே இருக்கிறது மூலமாக அவங்க ஃபேஸு கூட தெரியாது, ஜஸ்ட் கண்ணு மட்டும்தான் தெரியும். அதுவும் இருட்டு வேறு, நைட்டில். ஸோ அவங்க ஆப்போசிட்டாக வருவாங்க மீரா. வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த நோட்டு அந்த பைக் மேலே வச்சுட்டு கண்ணை வச்சுட்டு அந்த நோட்டை படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு லுக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. மறுபடியும் போனதுக்கப்புறம் யார் இவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த பைக் மேலே இருக்கிற அந்த பைக் ரைடர் வந்து அந்த நோட்டை எடுத்துகிட்டு படிப்பாங்க. என்ன எழுதிருக்கும்னா, ஹாய், நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது, பட் நான் ரொம்ப நாளாக இங்கே வந்த நாளில் இருந்து நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க. ப்ளீஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு உங்கள் வீட்டில் யாரோ ஏதோ ஒரு உயிர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த உயிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் பைக் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். பி சேஃப், பி ஹெல்தி அப்படின்னு எழுதியிருக்கோம். அது படித்ததுக்கப்புறம் அந்த பைக் மேலே உட்காந்துருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. இதுக்குள்ளே இவங்க ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. சரின்னு அவங்க இதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆமாடி இந்த சாரி ஸோ அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ரிவர்ஸ் கூட வந்துடுவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வாக் அவங்க வீட்டு பக்கமாக வந்துடுவாங்க மீரா.
அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது அந்த பொண்ணு பார்ப்பாங்க. மீரா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது. அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டு வெளியே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஏய் என்னடி என்ன பண்ணுற அப்படின்னதும் அந்த கையில் இருக்கிற அந்த நோட்டு அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு, ஒன்றும் இல்லடி. ஆமாம், யார் அந்த வீட்டில், யார் அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் தெரியாதுடா, அவங்க ரீசண்டாக தான் வந்திருக்காங்க, பட் எப்போவும் அவங்கள வெளியே பார்த்ததே இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஓன்லி டாட்டராக, அது மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு மட்டும்தான் தெரியும். மற்றபடி அந்த ஃபேமிலி பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு பைக் மேலே ஏறிட்டு அவங்க மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் மீரா அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு டைரி எழுதிட்டு, ஆமாம் நான் ஏன் அவங்களுக்காக ஒரு நோட் எழுதிட்டு அவங்க சேஃபாக இருக்கணும்னு நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன், யார் இவங்க அப்படின்ன மாதிரி அந்த பைக் பர்சன் பற்றியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மறுபடியும் காலேஜ் கிளாஸஸ் எகெயின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எகெயின் அந்த பைக்கருக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. பட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க ஜென்ரலாக 10க்கு வருவாங்க இல்லையா, ஸோ 10:15 ஆயிரும். அந்த பைக்கை பர்சன் வரல. சரி இன்றைக்கி வரமாட்டாங்களோ என்னமோ அப்படின்னு அவங்க பெட்டு மேலே அப்படியே உட்காந்து, ஆமாம் நான் ஏன் அந்த பொண்ணு பற்றி இவ்வளோ யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி ஒரு ஸ்டோனு, அதுக்கு ஒரு பேப்பர் வைண்டப் ஆகிருக்கும். அது அவங்க விண்டோவிலேருந்து வந்து அந்த டேபிள் மேலே இருக்கிற வாட்டர் கிளாஸ் இருக்கும், அதுக்கு ஹிட் ஆகும். ஹிட் ஆனதும் அந்த கிளாஸ் உடஞ்சி போயிடும். அதில் இருந்து தண்ணி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ சடன்னாக அந்த கல் வந்து வந்ததான். ஸோ ஷி வில் கெட் ஸ்கேர்டு. ஸோ பயந்துருவாங்க, கத்துவாங்க. கத்துனதும் அந்த சத்தம் கேட்டதும் கீழே இருக்கிற அந்த பைக் பர்சன் ஓடிடுவாங்க அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு. அப்புறம் என்ன இந்த சத்தம், ஏன் மீரா கத்துது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா வருவாங்க மீரா ரூமுக்கு. வந்துட்டு என்னம்மா என்னாச்சு, ஏன் கத்துன அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சடனாக என் கையில் இருந்து வாட்டர் கிளாஸ் கீழே விழுந்துச்சுமா, அவ்வளோதான், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா சொன்னதும் ஐயையோ நீ ஏம்மா க்ளீன் பண்ணணும், நான் இருக்கேன்ல நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரிம்மா சரி அப்போது ஜாகிரதையாரு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மீராவோட அம்மா உங்கள் ரூமுக்கு போயிடுவாங்க தூங்குறதுக்கு. அப்போது மீரா வந்து ஃபுல்லு ரூம் தேடுவாங்க. தேடினா ஒரு ஸ்டோனு, அந்த ஸ்டோனுக்கு ஒரு லெட்டர், ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டு எடுத்துகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணால் அதில் என்ன எழுதிருக்கும்னா, ஹாய் ஹலோ, நீங்கள் யாருன்னது எனக்கு கூட தெரியாது, பட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் பர்சனாக மட்டும் தெரியுது. ஏன்னா நான் யாருன்னு தெரியாமலே நீங்கள் எனக்காக ஒரு நோட் தட் பைக் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள், உங்களுக்காக ஃபியூ பீப்புள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றது எனக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ரலாக நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பட் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை யோசிச்சுட்டேன். ஆமாம், எனக்காக என் அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நல்லா சொன்னீங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேறு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் என் பைக் ஸ்பீடை கம்மி பண்ணிடுறேன் அண்ட் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், பட் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்மைல் இமோஜி கீழே ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்ததும், அந்த லெட்டர் பார்த்ததும் மீராவோட ஃபேஸில் கூட ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த லெட்டரை 2-3 டைம்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. படிச்சுட்டு அதை அப்படியே உள்ள அவங்க ட்ராயரில் அதை நீட்டாக
பின் பண்ணி வச்சுப்பாங்க அந்த லெட்டரை. அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே காலேஜ்க்காக போவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.